guys, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கான வீடியோல அகைன் ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான். அதுவும் நம்ம பிளேக்கிங் பேஸ்கெட் இருந்து வீடியோக்குள்ள போய் என்ன பேப்ளேட்னு பார்ப்போமா? இன்ட்ரோ போடுவோம். ஓகே கைஸ், இன்ட்ரோ போட்டாச்சு. உள்ள இருக்கிற பேப்ளேட் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லி ஆகணும். நம்ம வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க, அதனால சவுண்டு ஓவராக இருக்கும். அதை மட்டும் இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோமா? இந்த பேப்ளேட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்ற முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜெனிசிஸ் வால்டேக் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் என்கிட்ட அது சொன்னதுக்கப்புறமா ரேட்டை சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க. இதை வெறும் 289 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேப்ளேட் வாங்கினேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா இதோட ரேட் தெரியல. ஆனால் 289 இல்லை 90 அந்த ரேஞ்சில் தான் இந்த பேப்ளேட் நான் வாங்கியிருக்கேன். ஓகே வாங்க. ஐயோ சாரி கேஸ். எல்லாரும் நான் எப்படி பேப்ளேட்லாம் வாங்குறேன்றது பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஓகே வாங்க, ரொம்ப பேசுகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ள இருந்து பேக்கிங் பேஸோட டப்பா பத்திரமா இருக்கும். ஸ்டிக்கர் தெரியுதா? ஓகே, இது ஒரு பேலன்ஸ் டைப்பான ஒரு பே. ஃபர்ஸ்ட் டிரைவர். இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைசன், ஸ்டார்ம் ஸ்ப்ரைசனுக்கு இதே மாதிரியான ஒரு டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்ம் ஸ்ப்ரைசனும் ஒரு பேலன்ஸ் டிப் தானே. ஆனால் அதோட டிப்பை எடுத்துகிட்டு வந்து 3rd ஜெனரேஷன் டர்போவில் இருக்கிற பிரேக்கு கொடுத்துருக்கானுங்க. நான் என்ன பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் டிரைவர், இது பேர் தெரியல, தெரிஞ்சா போடுறேன். செகண்ட் வாப்பா டிஸ்க் வித் ஃப்ரேம் பார்த்தீங்களா, 11 டிஸ்க். இந்த 11 டிஸ்க் தான் பார்த்தீங்கன்னா பாருங்க அக்கிலிஸ் அவனுக்கும் கொடுத்துருப்பாங்க. 11 டிஸ்க் வித் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் என்ன தெரியுமா ஒரு ப்ராப்ளம்? நம்ம பேப்ளேடே இப்படி லான்ச் பண்ணுவோமா, இப்படி வச்சு லான்ச் பண்ணுவோமா, இந்த ஃப்ரேம் சீக்கிரமாக இந்த ஸ்டேடியமில் போய் டச் ஆகிடும். அதை நான் உங்களுக்கு பேட்டில் பண்ணும்போது காட்டுற மாதிரிங்க. ஓகே, ஸ்டிக்கர்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குவாலிட்டியான ஸ்டிக்கர். கடைசியா நம்ம பேப்ளேடோட ஒரு உயிர் லேயருக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்னன்னா ஒரு தலைகிழக்கா ட்ரெட் ஹேடிஸ் டர்போ சீரீஸ்ல ஒரு ஹெவி வெயிட்டர் பவர்ஃபுல்லான பேனா நான் இவனை சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் வெயிட்டு கைஸ், நல்ல வெயிட்டு, பயங்கர பவரும் கூட, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் என்ன, ரிவே ஃபீனிக்ஸ் கிட்ட தோத்து இவனோட பாட்டை வச்சு நம்ம பை கிரியேட் பண்ணது தான் ரெட் ஃபீனிக்ஸ். ஜோக்ஸ பாட்டுன்ற பாரு. அதுக்கப்புறம் வரும் நமக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேது. ஓகே பார்த்தீங்களா, லேயர். நான் இது வரைக்கும் வாங்கின டர்போ பேலே லேயர்லேயே இவ்வளோ வெயிட்டு கொடுத்தவங்க இவன் மட்டும்தான் எனக்கு. ஓகே, மொத்தமாக செட் பண்ணி பேப்ளேடோட லுக்கை பார்ப்போம். அமேசிங்காக இருக்கு கைஸ். உங்களுக்கு ரெட் ஃபீனிக்ஸ் சரி ரெட் ஹேடிஸ் எவ்வளோ பிடிக்குன்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல நான் இந்த பேப்ளேட்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும் அந்த மாதிரியான ஒரு ஸோ வாங்க ஸ்டேடியம் செட் பண்ணி இவன் எவ்வளோ நான் சுற்றுறான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸ்டேடியமையும் செட் பண்ணியாச்சு, லான்ச்சரையும் எடுத்தாச்சு. 3, 2, 1 லடிட். எவ்வளோ நேரம் அவன் சுற்றுறான்றது பார்ப்போம். உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல சவுண்டு. இந்த கார்னருக்கு வரும்போது அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது தேயுது, அதனாலே உனக்கு ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, சென்டரை பிடிச்சி சுற்றுறான். இது ஒரு பேலன்ஸ் டைப்புன்றதுனால ஸ்டாமினா ப்ளஸ் அட்டாக் இந்த மாதிரி தான் இதோட ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க.
எவ்வளோ நேரம் சுற்றுறான்றதை பார்க்கலாம். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா டைமர் நான் மேலே கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரெட் ஹேடிஸோட யூசரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யூசர் வந்து பையோட தம்பி, ட்வின் பிரதர் ஹைடு. அவன் தான் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேடிஸை யூஸ் பண்ணியிருப்பான். நம்ம பைக்கே பிடிச்ச பேனா அது இதுதான். ஏன்னா நம்ம பை எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான், கொஞ்சம் அரகண்ட். அவனுக்கு எது வேணுமோ அவன் எடுத்துப்பான். அந்த மாதிரி தான் அவன் இந்த பேக்கு ஆசைப்படுவான். நம்ம பையா ஆசைப்படுற அளவுக்கு இருக்கிற ஒரு பே இது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேனு. ஓகே, ஆனால் ஸ்டாமினா பங்கமாக இருக்குது. எவ்வளோ நேரம் சுற்றிச்சுன்னு நான் டைமுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷத்துக்கு மேலே தான் சுற்றி இருக்கும். ஓகே, ஒரு சின்ன பேட்டில் போடுவோமா? ரிவர் ஃபீனிக்ஸ்க்கும் ரெட் ஹேடிஸ்க்கும் ஒரு பேட்டில் போடுவோம். 3, 2, 1. 3, 2, 1. பா பாருங்க கைஸ், ரிவர் ஃபீனிக்ஸோட வெயிட் இது வந்து உண்மையான ரிவர் ஃபீனிக்ஸ்லாம் கிடையாது. இந்த இடம் எல்லாமே பிளாஸ்டிக் தான். இருந்தாலும் ஒரு டிஃபென்ஸ் டைப்பான கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே இருக்கிற பேவை ஆமாம் அசால்ட்டாக தோக்கடிச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த பேப்லேட் ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் கைஸ். ஏன்னா இது ஒரு ரேண்டம் பூஸ்டரில் தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு ஃபேவரட் பே, என்னோட ஃபேவரட் டர்போ சீரீஸில் இருக்கிற ஒரு டர்போ பே. இந்த பேவை நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரை ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது ஜெனிசிஸ் வால்ட்ராக்னு ஒரு பேப்ளேட், அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் மேலே தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் இந்த லான்ச்சர் நமக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் பேக்ரவுண்டு கொஞ்சம் அதிகமாக சவுண்டாக இருந்திருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துங்க கைஸ் ப்ளீஸ். அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், பாய்.